வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. கரகாட்டக்காரன் இந்த படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா இருக்கும். தில்லானா மோகனாம்பாலோட பார்ட் 2 வெர்ஷன்னு சொல்லாங்க. அதில் மிகச்சிறந்த காமெடி ஒன்று இருக்குது. அது இப்போ லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. கடைக்காரங்கிட்ட போய் கேட்டியா? கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 கொடுத்தான். 1 இங்கே இருக்கு, இன்னொன்று எங்கே? அந்த காமெடி தான் இப்போ லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. டே சீமான், கிட்டிக்கு போனியா? போனங்க. நட்சத்திர ஹோட்டலுக்கு போனியா? போனனுங்க. அங்கே நிம்மி மாமி இருந்தாங்களா? இருந்தாங்க. நீ பார்த்து பேசுனியா? பேசுனேனுங்க. என்ன பேசுன? நான் சந்திச்சேன்னு சொல்கிறேனுங்க. நான் தான் சந்திக்கவே இல்லையே. ஓ சீமான், நேற்று கிண்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்கியிருக்காங்க. நீங்கள் போனீங்க. உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ செங்கோட்டையன் போனாரா? போனாருங்க. அடுத்து வானதி மேடம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் போனாங்களா? போனாங்க. நீ அதை பார்த்தியா? பார்த்த. நீயும் போனியா? பேசுனியா? ஏங்க நான் சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன். நான் தான் சந்திக்கவே இல்லையே. நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சீமான் கேட்டது 100க்கு 100 சரி. நீங்கள் எதுக்கு சீமான் கிட்ட இன்னைக்கு போய் அதை கேட்டீங்க? நிர்மலா சீதாராமன் அவங்களை வந்து சந்திச்சதா தகவல்கள் வெளியா இருக்கு. குறிப்பா தகவல்கள் தானே சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. எனதருமை பத்திரிகை தோழர்களே, நண்பர்களே, உறவுகளே, தமிழர்களே, சீமான் கிட்ட போய் தம்பி நேத்து இதை பண்ணையா அப்படின்னு கேட்டா எப்ப சீமான் ஆமான்னு சொல்லியிருக்கான். அவன் இன்னைக்கு சொல்ல மாட்டான், 3 நாள் கழிச்சு அவனே சொல்லுவான். அவசரப்படாதீங்க. ரஜினியை போய் நீங்க சந்திச்சிங்களான்னு கேட்டப்போ என்ன சொன்னான்? சார் பார்க்கல சார், பார்த்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்த நாள் தான் அவனே சொன்னான், ஆமா சந்திச்சோம், 3 மணி நேரம் பேசணும். அக்கா விஜயலட்சுமியை பத்தி அவன் பேசுனதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்ப சொன்ன வார்த்தை, எனக்கு படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லை, எப்படிங்க சந்திச்சு பேசுவேன். அப்புறம் அவனே தானே சொன்னான், விரும்பித்தானே வந்து படிக்கல அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க சார், அவனே அவன் வாயால சொல்லுவான், ஆமா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நேற்று தானே போய் மீட் பண்ணியிருக்கான், இன்னைக்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிடுவான். அவன் இலங்கைக்கு போய் 25 நாளாக ஒன்று பொண்ணுமா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆய் போகிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஆயா சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. ஃபுல் மீல்ஸே 7 தடவை சாப்பிட்ருக்கானுங்க. எடுப்பு சாப்பாட்டே 8 தடவைக்கு மேலே சாப்பிட்ருக்கானுங்க. ஆமக்கறியை மட்டும்தான் 6 முறை உட்காந்து ருசிச்சு சாப்பிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, நான் சந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னானா. இதுதாங்க இந்த சீமாருங்கிற சில்லற பையன். அவசரப்பட்டு போய் கேட்டுட்டீங்களே. ஜஸ்ட் 2 days வெயிட் கரோ, ஹி பாத் கரோ. என்னுடைய கொள்கையும் நிதியமைச்சரின் கொள்கையும் ஒன்றுதான். நிதியமைச்சரின் நோக்கம் என்பது தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்காகத்தான். நம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரையும் சமமாக பார்க்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வச்சுப்போம். ஒரு பெண் தன்னோட கடின உழைப்பால முன்னேறி வந்திருக்காங்க. இந்த தமிழிசை வானந்தியெல்லாம் என்ன ஒர்க் பண்ணாங்க? சும்மா எலெக்ஷன்ல நின்று தோத்து போயிருக்காங்க. ஆனா நம்ம நிர்மலா, தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம நிர்மலா எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருக்காங்க. அவங்கள நான் பார்ப்பேன். என்ன அவங்க சமமா பார்த்தாங்க, ஏன்னா அவங்க பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள சந்திச்சான்னு சொல்ல போறேன் நானு. இந்த நாய்கிட்ட தான் 4 நாளா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வான கூப்பிட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, நான் எதுக்கு அதுக்கெல்லாம் போனோம், நான் தனியா தான் போராடுவேன். இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் என்னத்தை நீங்க கூடி பேசி சாதிச்சிங்க? நான் எல்லாம் தனியாக தான். நான் தனியாக போய் தான் நிம்மி மாமியை பார்ப்பேன், செங்கோட்டையன் கூட சேர்ந்து போய் பார்ப்பேன். அவர் என் அண்ணங்க, என் உறவில் அண்ணன். நிர்மலா சீதாராமன் அவங்க என்னோட அம்மா. வெள்ளையா இருக்கிற முடி வெள்ளையா இருந்தா அம்மா இல்லை, நான் தாத்தா, அவங்க பாட்டி. இப்படி இருவரின் நோக்கமும் தமிழ் மக்களின் மேம்பாடு மட்டும்தாங்க. மொத்தத்தில் எங்கள் நோக்கம் ஒன்றுதாங்க, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். நீங்களா கற்பனை பண்ணி போய் கிண்டியில் சந்திச்சார், இதெல்லாம் பேசினார். நான் தனித்து கிளம்பணுங்கிறதுக்காக வேட்பாளர்களையெல்லாம் அங்கங்கே நிறுத்திக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ அவங்கக்கிட்ட போய் பேசி ஏதோ அமௌண்ட்டை டீலிங் போட்டு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க சார். அப்படியே நடந்தாலும் என்ன சார் தப்பு?
இந்த தமிழினத்தை தமிழன் தான் ஆளணும், திமுகலாம் ஆளக்கூடாது. நான் மலையாளி தாங்க, யாராவது என்ன மலையாளின்னு சொல்லிடுவாங்களா? இதோ நம்ம நிதி அமைச்சர் எங்களையெல்லாம் சமமாக தான் பார்த்தாங்க, என்னை மலையாளியெல்லாம் பார்க்கல. அவங்களுக்கு தெரியுமே நான் மலையாளின்னு, ஆனால் அவங்க என்ன சமமாக தான் பார்ப்பாங்கல்ல. இப்படியெல்லாம் நீங்கள் நடக்காத ஒன்று நடந்ததா பேசக்கூடாதுங்க. ஆனாலும் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் கேட்க விரும்புகிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தயவு செய்து நீங்கள் அடுத்த தடவை அவனை பார்த்து கேள்வி கேட்குறப்ப நேற்று பேசுனியாப்பா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. சார், நீங்கள் கிண்டியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசுனீங்க. ஆனால் இப்போ நான் அந்த கேள்வி கேட்டேன்னா பார்க்கவே இல்லை, பேசவே இல்லைன்னு சொல்லுவீங்க. எப்போ ஆமான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுவார்னா, மேபி 3 days or 4 daysக்கு அப்புறம் நாங்கள் சந்தித்ததெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ரஜினிகாந்தை பார்க்க போகிறப்ப ரவீந்திரன் துரைசாமி கூட இருந்தார். அவர் தான் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஆமாம் நாங்கள் பார்க்க போனால் அவர் தான் கூட இருந்தாருன்னு சொல்லிட்டாரு. அப்படி யாராச்சும் இதுக்கும் சொன்னாங்கன்னா அப்போ நான் ஆமாம் போனேன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்கள் ஏங்க அவசரப்படுறீங்க? தமிழக மக்களோட நலனுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் அண்ணன் போக மாட்டார். அங்கே அவருக்கு வேலை இல்லை, தனிச்சு தான் போராடுவார், தனிச்சு தான் இருப்பார். ஆனால் திமுக எதிராக யாராவது காசு தரான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செங்கோட்டி எனக்கு முன்னாடியே ஸ்பீடாக ஓடி போய் உட்காந்துருவா. அப்படி அப்பேற்பட்ட தமிழக மக்களின் நலன் மேலே அக்கறை இருக்கிற இந்த தமிழ் மக்களோட தலைவன் தான் இந்த தமிழ் தேசியத்தையே அமைக்க போறானா. நாமளும் இவரை பல நேரங்களில் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவனே சொல்றான், நான் எங்கடா பி டீமு, நான் சி டீம், சீமான் டீம் அப்படிங்கிறான். இன்னும் 2 days கழிச்சு இதே நாய் தான் ஆமாம் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லும். உனக்கு என்ன, நான் தமிழக மக்களோட கல்வி நிதியை கேட்கத்தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். நான் போனேன், நான் அங்கே தான் போனேன், அவங்கள பார்க்க தான் போனேன். 2 கேள்வி தாங்க கேட்டேன். கச்சத்தீவை எப்போ கொடுப்பீங்க? அடுத்த கேள்வி கேட்டேன், கல்வி நிதி எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? அதுக்கு அந்த அம்மா ஏதோ சொல்றதுக்கு வாய் எடுத்தாங்க, விட்டுட்டே மடக்கிட்டேனே. எப்போன்னு கேட்டது, நீங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கல, நான் சொல்றப்ப ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். இதோ உட்டனடியா ரிலீஸ் பண்ணிருங்க, இப்பவே செக்கை போட்டு கொடுத்துட்டு போகணும். நான் ஒரு கிறுக்கி, சீமான் மாதிரி பேசும்போது இப்படியா பேசுறது? காசோலையில் கையொப்பமிட்டு உடனே கொடுத்து விட்டு செல்லவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதாங்க, இதுதான் நம்ம சீமானுடைய அரசியல். இப்போ சீமான் 2 days கழிச்சு சந்திச்சேன்னு சொல்லுவாரு. அவருக்கு சங்கீனா சகத்தோழன், இந்த மங்கிக்கு என்ன பேர் வைக்க போறாருன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது சம்பூர்ண ராமாயணம் எழுதின பூர்ண விஸ்வநாதன் சொல்லியிருப்பார், தமிழ் மகளை பார்ப்பதற்கு தமிழ் மகனுக்கு உரிமை இருக்கு. மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் நின்று பேசக்கூடிய சீமானுக்காகவும், சீமானுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவும், ராமனின் கால்படுவதற்காக கல்லாகி போன அகலியை ராமன் சந்தித்ததை போல, ராமரின் பாதம் பட்டதை போல, இந்த அகலிகை என்கிற கல்லான சீமானின் மீது ராமன் எனும் நிர்மலாவின் கால் பாதம் பட்டவுடன் சீமானியாக ஆகிவிட்டார். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பான், நம்மளும் பொறுமையா இருப்போம், நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணாம். இவனுக்கு கதை கட்டுறதுக்கும் போய் பேசுறதுக்கும் சொல்லியா கொடுக்கணும். எப்படியெல்லாம் பேசுவான் தெரியுமா? 2 நாள் வெயிட் பண்ணுங்க, பேசுறத கேட்போம். அது வரைக்கும் நாம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.